வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பேராசிரியர் கிருஷ்ணா ஆனந்த் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயலர் ஹெச் ராஜா அவர்களும் நம்ம அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். வணக்கம். அதிரடி உத்தரவு, முதலமைச்சர் ஜெயலலிதாவின் அதிரடி உத்தரவு. அதிமுக மருத்துவ அணி தலைவர் பொறுப்பில் இருந்து மைத்ரேயன் நீக்கம், டெல்லி மேல் சபை குழு தலைவர் பதவியில் இருந்தும் நீக்கப்பட்டார் அப்படின்னு செய்தி வந்திருக்குது. இது அவங்களுடைய நாடாளுமன்ற குழுவை மாற்றி அமைக்கிறார்கள், அமைச்சரவையை மாற்றி அமைக்கிற மாதிரி நாடாளுமன்ற குழுவையும் மாற்றி அமைக்கிறார்கள் அப்படின்னு புரிந்து கொள்ளலாம். இல்லைன்னா அவரை இதுவரைக்கும் முக்கியமாக மாநிலங்களவையில் ஒரு முக்கியமான நபராக இருந்த மைத்ரேயனை இப்போ பதவி இறக்கம் செய்ய வேண்டிய அவசியம் ஏன் வந்தது அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, மாறி வருகின்ற ஒரு சூழல்ல உங்களோடு அவருக்கு இருக்கக்கூடிய பழைய தொடர்பு காரணமாக ஏதேனும் சந்தேகங்கள் வந்து அவங்கள இறக்கிட்டாங்களோ அப்படின்னு யோசிக்கிறதுக்கு அதில் இடம் இருக்கா? அதாவது அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை 4 மாதம் மந்திரியாக இருக்கிறவரை திடீரென்று நீக்குவார்கள், பிறகு 60 நாளில் திருப்பியும் மந்திரி சபையிலே எடுத்துக்கொள்வார்கள். இது அந்த கட்சியினுடைய ட்ராக் ரெக்கார்டு. அதனால் டாக்டர் மைத்ரேயன் அவர்கள் எதனால் எல்லா பொறுப்புகளிலிருந்தும் ஒரே நாளிலே விடுவிக்கப்பட்டார் என்று காரணம் எனக்கு தெரியவில்லை. ஒரு கால் அவர்களுடைய யதார்த்த குணம் அந்த மாதிரியாக நடந்திருக்கலாம். ஆனால் அரசியலில் ஒரு கட்சி இன்னொரு கட்சியோடு நெருக்கமாக இருப்பது அல்லது ஒரு தலைவர் இன்னொரு கட்சியினுடைய தலைவரோடு அந்யோன்யமாக இருப்பது என்பதெல்லாம் அவசியமானதுன்னு நினைக்கிறேன் நான். எத்தனையோ காங்கிரஸ் தலைவர்கள், அதாவது அகில இந்திய அளவில் என்னுடைய மகள் திருமணத்திற்கு வந்த காங்கிரஸ் தலைவர்களின் எண்ணிக்கை பிஜேபி தலைவரின் எண்ணிக்கையை விட கூட. அந்த அளவிற்கு யாரும் பிஜேபியில இருந்து காங்கிரஸுக்கு போயிடுவீங்கன்னு யாரும் சந்தேகத்தை கிளப்பல. அதை பார்த்து இல்ல, அது இல்லை. நான் வீடு, எனக்கு இது சொந்த வீடு ஒழியினா கூட அதை ரிப்பேர் பண்ணி உள்ள இருக்கும், அது வேற விஷயம். பட் அதுக்குள்ள நான் போக விரும்பல. ஆனால் இந்த இன்னொரு கட்சியோடு இருக்கின்ற நேசம் என்பது, பழக்கம் என்பது ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷனா இருக்கக்கூடாது என்பது கருத்து என்னோடது. ஆனால் அதுதான் காரணமானு எனக்கு தெரியல. காரணம் ஏடிஎம்கே இஸ் நோன் ஃபார் திஸ் சார்ட் ஆஃப் ஒரு பிஹேவியர். அந்த மாதிரி ராஜா சொல்ற மாதிரி சொல்லிட முடியுமா? காரணம் ஃப்ளோர் கோஆர்டினேஷன் முறையாக இல்லை, அப்ஸ்டைனிங், அதாவது வாக்களிக்காமல் வெளிநடப்பு செய்தது மக்களவையிலையும் மாநிலங்களவையில் ஆதரித்து வாக்களிக்கிறதுமாக ஒரு நடைமுறையை ஒரு கட்சி, ஒரே கட்சி எடுக்கிறது கட்சிக்கு கெட்ட பெயரை உண்டாக்கும். அந்த மாதிரி ஒரு நிலையை மைத்ரேயன் எடுத்துட்டாரு அப்படிங்கிறது ஒரு சிக்கலாக இருக்குன்னு ஒரு செய்தி சொல்லுது. இந்த அதிமுக மட்டுமல்லாமல் இந்த மாநில அளவிலான கட்சிகள் சக்தி அடைந்திருக்கக்கூடிய, அந்த மாதிரி சக்தி அடைந்திருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே உட்கட்சி ஜனநாயகம் என்பது கம்ப்ளீட்டா இல்லாத ஒரு கலாச்சாரத்தை தான் நாம் பார்த்துட்டோம். இது இப்போ இங்க மட்டும் இல்ல. அப்ப நீங்க are you certifying national parties there are in democracy? இந்த 2 தேசிய கட்சிகளை பொறுத்த வரைக்கும் கருத்து வேறுபாடு, காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் தலைவர்கள் எந்த கருத்தை எங்கே வேண்டுமானாலும் சொல்லலாம். அவர்களை இந்த மாதிரி இருக்கக்கூடிய இது கிடையாது. அது காங்கிரஸினுடைய ஒரு கலாச்சாரம். ஆனால் காங்கிரஸ்ல கூட அந்த ஹைகமாண்டை மட்டும் அவங்க தொடாம இருந்தா போதும். ராகுல் காந்தியை கேள்வி கேட்காத வரைக்கும் அவர் எந்த கருத்தை எங்கே கூறினாலும் அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும். ஆனால் மொத்தமாக இந்த ஃப்ளோர் கோஆர்டினேஷன்லாம் சொல்லும் பொழுது அதிமுகவுடைய ட்ராக் ரெக்கார்டுன்னு சொல்லி அவர் சொன்னார். அது அங்கே எந்த கோஆர்டினேஷன் கிடையாது. எல்லாத்துக்கும் உட்காரணுமா, எந்த சீட்டில் உட்காரணும், இல்லை எப்படி திரும்பி பார்க்கணுங்கிறதெல்லாம் தே ஆர் கண்ட்ரோல்டு. இது ஒரு பத்திரிகையாளருங்கிற முறையில் அந்த கட்சியோடைய 1990களிலேயே மூத்த தலைவரான சுவாமிநாதனை போன்றவர்கள் கூட பத்திரிகையாளர்களிடம் பேசவே மறுப்பார்கள். அவர்கள் இல்லை, அது அங்கே தெரிஞ்சிருச்சுன்னா பிரச்சனை அப்படின்னு சொல்லி. ஆகவே இந்த ஒரு கலாச்சாரம் என்பது ஜனநாயக அமைப்பிற்கு. இப்போ மைத்ரேயன் வேற கட்சிக்காரர்களோட அவர் தொடர்பு வைத்து கொண்டிருந்தார்களா என்றால், இவர் சொன்ன மாதிரி அரசியல் ஜனநாயக அரசியலில் யாரோ இன்னொருத்தரோட தொடர்பு வச்சுக்கிட்டாங்க, இல்லை எங்கள் வீட்டுக்கு அவர் சொன்ன எங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு அவங்க வந்தாங்கங்கிறதுனால என்ன இது ஜனநாயக அமைப்புக்கு முரண்பாடான ஒரு செயல். இல்லை, ஒரு கட்சியில் நான் சகஜமாக பார்க்க முடியுது. ஒருத்தரை அமைப்பிலிருந்து கட்சியிலேருந்து நீக்கணும்னா நீக்கப்பட்ட உத்தரவு வரக்கூடிய அந்த அறிவிப்பு இருக்குல்ல, இவரோடு எந்த விதமான உறவும் யாரும் வைத்துக் கொள்ளக்கூடாதுங்கிற சென்டென்ஸும் அதுக்குள்ள வருது. அதாவது கணவன் மனைவி 2 பேரும் ஒரே கட்சியில இருக்கும்போது மனைவியை கட்சியிலிருந்து நீக்கினா கூட இந்த வாசகமும் சேர்ந்தே தான் வருது. இதுதான் இந்த கட்சியில நிலை. இதுல இன்னைக்கு முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவர் தன்னுடைய மகளின் திருமணத்திற்கே போகாத சம்பவம்
நடந்திருக்கிறது. பட் இதெல்லாம் வந்து ஒரு சரியான அணுகுமுறை இல்லைங்கிறதுல ஐ எம் வெரி கிளியர். இல்லை, ஆனா இது வந்து அவங்க வந்து வாலண்டியரியா மைத்ரேயனை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து தெளிவாக எடுத்த ஒரு முடிவு, அதிமுக போன்ற ஒரு கட்சியிலே உறுப்பினராவது என்பது. அவர் அந்த முடிவு எடுத்த பொழுது இந்த மாதிரி இருக்கக்கூடிய நீக்கத்திற்கு எதிராக அது தவறு என்று அவருக்கு தோன்றுமாயானால் அதற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டியதும் அவருடைய ஜனநாயக கடமை என்று நான் கூறுவேன். நீங்க ரொம்ப அதிகமாக me